Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் மார்ஃபாலஜி. இது செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் பேப்பர்ல செகண்ட் யூனிட்ல வரக்கூடிய டாபிக். இன்னைக்கு பார்ட் 1 ஆஃப் மார்ஃபாலஜி பார்க்க போறோம். ஏன்னா இந்த யூனிட் ஃபுல்லா ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கும் ஒவ்வொரு டாபிக்கும். அதனால நம்ம பார்ட் 1 பார்ட் 2 நம்ம இந்த யூனிட்டை பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா மார்ஃபிம்ஸ், ஃப்ரீ அண்ட் பவுண்ட் மார்ஃபிம்ஸ். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இன்ட்ரடக்ஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். மார்ஃபாலஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்ஃபாலஜி இஸ் த பிரான்ச் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் தட் ஸ்டடிஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ மார்ஃபாலஜி அப்படின்னா என்னன்னா ஒரு வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகள் எப்படி உருவாகுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு படிக்கிறது தான் மார்ஃபாலஜி. லிங்குவிஸ்டிக்ஸ்னா மொழியியல். ஓகே, மொழியை பத்தி படிக்கிறது தான் மொழியியல். லிங்குவிஸ்டிக்ஸ் லாங்குவேஜை பத்தி படிக்கிறது தான் லிங்குவிஸ்டிக்ஸ். அப்போ மார்ஃபாலஜிங்கிறது லிங்குவிஸ்டிக்ஸ்ல ஒரு பிரான்ச் தான். அதாவது வேர்ட்ஸை பத்தி படிக்கக்கூடிய ஒரு டைப் தான் மார்ஃபாலஜி. இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு words are created and how they can change to express different meanings. அப்போ இந்த மார்ஃபாலஜி என்ன பண்ணுதுன்னா வேர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணப்படுது, எப்படி வேர்ட்ஸ் உருவாகுது, and how they can change to express different meanings. ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்க்கறது மூலமா இல்ல எடுக்கிறது மூலமா அது எப்படி மாறுது அப்படிங்கறத சொல்றது தான் மார்ஃபாலஜி. அண்டர்ஸ்டாண்டிங் மார்ஃபாலஜி helps us analyze how words are built and how they relate to each other in a language. அப்போ மார்ஃபாலஜி புரிஞ்சுக்கிறதுனால நம்ம என்ன கத்துப்போம்னா ஒரு லாங்குவேஜ்ல வேர்ட்ஸ் எப்படி பில்ட் பண்ணப்படுது, எப்படி ஒண்ணுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் தொடர்பு இருக்கு, இது எல்லாம் we are going to learn everything in morphology. Morphology analyzes morphological analysis looks at how morphemes can be combined or separated to make different words with different meanings. அப்போ மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம என்ன பார்ப்போம், மார்ஃபாலஜிக்கலை பத்திய ஒரு சர்வேல ஆராய்ச்சியில என்ன பார்ப்போம்னா ஒரு மார்ஃபீம்ல ஒரு கம்பைன் பண்றதுனாலயோ ஒரு சில வார்த்தைகளை சேர்க்கறதுனாலயோ இல்ல செப்பரேட் பண்றதுனாலயோ எப்படி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு மார்ஃபீம்ஸ்னா என்னன்னு தெரியணும். அதைதான் நம்ம அடுத்த சப் ஹெட்டிங்ல தெரிஞ்சுக்க போறோம். மார்ஃபீம். ஸோ மார்ஃபாலஜினா சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகே, அது ஒரு லிங்குவிஸ்டிக் ஸ்டடி, மொழியியல் ஸ்டடி தான். மொழியியல் பத்திய ஒரு படிப்பு தான் மார்ஃபாலஜி. இந்த மார்ஃபாலஜில குறிப்பா நம்ம என்ன படிக்க போறோம்னா வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, வேர்ட்ஸ் எப்படி உருவாகுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன. திஸ் இஸ் வாட் we are going to study in morphology. So morphology is a study of structure and formation of words. அவ்வளவுதான் சிம்பிளா. ஓகே, so now let us get into morphemes. அப்போ morphemes பத்தி தெரிஞ்சுக்கணும். மார்ஃபாலஜி படிக்கணும்னா மார்ஃபீம்ஸ்னா என்னன்னு தெரியணும். A morpheme is the smallest meaningful unit in a language. ஒரு லாங்குவேஜ்ல ஒரு மொழியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட், சின்னதான ஒரு விஷயத்தை தான் மார்ஃபீம்னு சொல்றோம். அது ஒரு வார்த்தையா இருக்கலாம், வார்த்தை இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு வேர்டா இருக்கும், ஒரு ரூட் வேர்டு தான் மார்ஃபீம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா சொன்னேன், இட் கேன் பி a whole word or part of a word such as a prefix, suffix or root. அதாவது ஒரு மார்ஃபீம்ங்கிறது ஒரு வேர்டா இருக்கலாம், இல்லைன்னா அதோட ஆட் ஆன ப்ரிஃபிக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அதோட ஆட் ஆன ஒரு சஃபிக்ஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு நவுன் சொல்றேன். புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு. உங்களுக்கு புக்னா என்னன்னு தெரியும். ஸோ யூ நோ வாட் அ புக் இஸ். புக்னா ஒன் புக் அப்படின்னு சொல்வீங்க. ஓகே, புக். ஐ ஹாவ் எ புக் அப்படின்றீங்க. அப்படின்னா சிங்குலர் மீனிங்ல புக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. ஓகே, இப்போ இதையே நீங்க ப்ளூரல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். ஐ ஹாவ் மெனி அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க, அந்த இடத்துல புக்ஸ்ன்னு சொல்வீங்க. புக்ஸுங்கிறப்போ அந்த இடத்துல மீனிங் மாறுபடுது. ஓகே, புக்குங்கிறப்போ அது என்னவா இருந்தது, சிங்கிள் புக்குன்னு இருந்தது. புக்ஸுங்கிறப்ப நிறைய புத்தகங்கள்னு மீனிங் அடுத்த லெவலுக்கு போகுது, மீனிங் மாறுதுன்னு சொல்ல போனா. ஸோ ஒரு வார்த்தை புக்குங்கிறது தான் ரூட் வேர்ட், அதோட ஒரு சஃபிக்ஸ் எஸ்ன்ற சஃபிக்ஸ் சேர்க்கிறோம், பின்னாடி ஆட் பண்றது சஃபிக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஒரு சஃபிக்ஸ் சேர்த்தது மூலமா அந்த வேர்டுக்கு இன்னொரு பரிமாணம் கிடைச்சது, ஒரு மீனிங் கிடைச்சது. ஸோ இதை தான் என்ன சொல்றோம், ஒரு ஆக்சுவலா அந்த புக்குங்கிறது ஒரு மார்ஃபிம், எஸ்ங்கிறது இன்னொரு மார்ஃபிம்.
ஓகே, புக்ஸ்ல 2 மார்ஃபிம் இருக்கு. புக்ல ஒரே மார்ஃபிம் தான். ஸ்மாலஸ்ட் யூனிட்னு சொன்னோம் இல்லையா, புக் வந்து ஒரு சிங்கிள் மார்ஃபிம். அதோட எஸ் சேர்க்கிறப்போ அங்க என்ன 2 மார்ஃபிம்ஸ் இருக்கு. புக்குங்கிறது ஒரு மார்ஃபிம், அதோட சேர்த்த எஸ்ன்ற வார்த்தை இருக்குது இல்லையா, அது ஒரு மார்ஃபிம். ஓகே, ஸோ அப்படிதான் வந்து வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சிங்குலர்ல இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கு, ப்ளூரலா மாறுறப்ப அந்த வேர்ட் வந்து வேற மாதிரி மாறுது. இதுதான் மார்ஃபிம் சொல்றோம். இப்போ ஒரு ரூட் வேர்ட், புக்குங்கிறது இங்க ரூட் வேர்ட், எஸ் வந்து சஃபிக்ஸ். ஓகே, இதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சேர்த்து ஒரு வேர்ட் சொல்லி பார்க்கலாம். இப்போ கம்ஃபர்டபுள்னு ஒரு வேர்டு இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி யூஎன் சேருங்க, அன்கம்ஃபர்டபுள்னு மாறிடும். ஓகே, இது வந்து ப்ரீஃபிக்ஸ். இப்போ கம்ஃபர்டபுள்ங்கிறது ரூட் வேர்ட், அது ஒரு மார்ஃபிம். ஓகே, அப்படின்னு போட்டோம் இல்லையா, அதுவும் ஒரு மார்ஃபிம். இப்போ அன்கம்ஃபர்டபுள், ஒரு மார்ஃபிம், கம்ஃபர்டபுள் ஒரு மார்ஃபிம். இப்போ கம்ஃபர்டபுள்ங்கிறது ரூட் வேர்டு, அன்னுங்கிறது ப்ரீஃபிக்ஸ். அப்போ ப்ரீஃபிக்ஸ் சேர்ந்தும் வேர்ட்ஸை ஃப்ரேம் பண்றோம், சஃபிக்ஸ் சேர்த்தும் வேர்ட்ஸை ஃப்ரேம் பண்றோம். இதெல்லாம் பேசிக் திங்ஸ் இன் அ லாங்குவேஜ். எப்படி வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிறத படிக்கிறது. ஓகே, ஸோ மார்ஃபிம்னா இப்போ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் அ லாங்குவேஜ் இஸ் கால்ட் அஸ் அ மார்ஃபிம். இட் கேன் பி a word or part of a word. I hope you understand now. Okay, for example, cat is a morphem. இப்போ நான் சொன்னதை தான் அவங்க இந்த இதில் விளக்கி இருக்கிறது இந்த பேராகிராஃப்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம புக்குன்னு சொன்னது பதிலாக இங்கே கேட்னு எடுத்திருக்கேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், cat is a morpheme because it stands alone with meaning. In the word cats, there are 2 morphemes. இப்போ catsல 2 morphemes. catல ஒரு மார்ஃபிம் தான் இருக்கு. catsல there are 2 morphemes. cat இதுதான் ரூட் வேர்ட், அண்ட் எஸ் a plural suffix. அது எஸ்ங்கிறது plural கொடுக்கக்கூடிய ஒரு suffix. ஓகே, morphemes are essential in understanding word formation and structure in any language. அப்போ நம்ம புரிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ மார்ஃபிம்ன்றது என்னது அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். எப்படியோ ஒரு லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்து டைப்ஸ் ஆஃப் மார்ஃபிம்ஸ் பார்க்க போறோம். இப்போ நம்ம படிச்சதே தான், இன்னும் கொஞ்சம் அதை தெளிவா படிக்க போறோம், இன்னும் கொஞ்சம் விளக்கமா படிக்க போறோம். டைப்ஸ் ஆஃப் மார்ஃபிம்ஸ்ல ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பட் அதையே நம்ம இன்னுமே நேமோட தெரிஞ்சுக்க போறோம்னு தான் சொல்ல போறேன். there are 2 types of morphemes. மார்ஃபிம்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஃப்ரீ மார்ஃபிம்ஸ், இன்னொன்னு வந்து பவுண்ட் மார்ஃபிம்ஸ். இன்னொன்னு வந்து பாருங்க, பவுண்ட் மார்ஃபிம்ஸ். ஓகே, நேம்லயே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஃப்ரீ மார்ஃபிம்க்கு என்னன்னா இண்டிபெண்டா நிக்கக்கூடிய வார்த்தையை ஃப்ரீ மார்ஃபிம்னு சொல்றோம். இப்போ ரூட் வேர்டுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ புக் வந்து இண்டிபெண்டா நிற்கும், கேட்ன்ற வேர்டு இண்டிபெண்டா நிற்கும். நான் சொன்னேன் கம்ஃபர்டபுள்னு ஒரு வேர்டு சொன்னேன், அது இண்டிபெண்டா நிற்கும். ஓகே, இப்போ இது ஏபிள்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது இண்டிபெண்டா நிற்கும். ஓகே, சரி, நம்ம கம்ஃபர்டபுள்னு எடுத்தீங்கன்னா கூட ஏபிள்னு இன்னொரு ஒரு சஃபிக்ஸ் வந்துடும். அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏபிள்ன்ற வார்த்தை எடுத்துக்கலாம். ஓகே, அது கூட யூஎன் சேர்த்தீங்கன்னா என்னவாகும், அனேபிள்னு ஆகும். ஓகே, ஸோ ஏபிள்ன்ற ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். ரைட், ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கேட் எடுத்துக்கிறோம், புக் எடுத்துக்கிறோம், அது கூட எஸ் சேர்க்கிறப்போ சஃபிக்ஸா மாறுது. அதே மாதிரி ஏபிள், ஏபிஎல்இன்ற வேர்டு எடுத்துக்கிறோம், அது கூட யூஎன் சேர்க்கின்ற ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்ஃபிம்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்னன்றதை புரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் ஆர் மார்ஃபிம்ஸ் தட் கேன் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி அஸ் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, புக், கேட், அடுத்ததா வந்து ஏபிள், இது எல்லாமே என்னன்னா ஃப்ரீ மார்ஃபிம்ஸ். ஓகே, தனியா நின்னாலும் பொருள் தரக்கூடிய வார்த்தைகள், ஒரு ஸ்மால் யூனிட்டை தான் நம்ம ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் சொல்றோம். தே கேன் ஸ்டாண்ட் இண்டிபெண்டன்ட்லி, தே கேன் ஆக்ட் இண்டிபெண்டன்ட்லி. அப்போ ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் கேன் ஸ்டாண்ட் அலோன் அஸ் வேர்ட்ஸ். தே டு நாட் நீட் டு பி அட்டாச்ட் டு அதர் மார்ஃபிம்ஸ் டு கன்வே மீனிங். அப்போ இன்னொரு மார்ஃபிமோட சேர்ந்து தான் மீனிங் கொடுக்கணும்னு அதுக்கு அவசியம் கிடையாது. தனியாவே எ கேட் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் கிடைக்கும், எ டாக்னா மீனிங் கிடைக்கும், எ புக் அப்படின்னா மீனிங் கிடைக்கும், அதே மாதிரி ஏபிள்னா மீனிங் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டிபெண்ட் மீனிங் கிடைக்கும். ஸோ தீஸ் டிபெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க, அந்த டிபெண்ட்க்கு என்ன கிடைக்கும், மீனிங் கிடைக்கும். ஓகே, ஐ டிபெண்ட் ஆன் ஹிம் அப்படின்னா ஓகே, அங்க மீனிங் கிடைச்சிருது.
So these are all free morphemes. They do not need to be attached to other morphemes to convey meaning. இன்னொரு மார்ஃபிமோட சேர்ந்து தான் மீனிங் கொடுக்கணும்னு இதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. These are typically root or base words. இதை நம்ம என்ன வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம்? root wordsன்னு சொல்றோம். ஓகே, இந்த ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் தான் நம்ம ரூட் வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம். இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து பேஸ் வேர்ட்ஸ். However, free morphemes don't always need to be alone. இந்த ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் வந்து தனியா இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அது இன்னொரு மார்ஃபிமோட சேர்ந்து என்ன தரும்? அதாவது பவுண்ட் மார்ஃபிம்ஸோட சேர்ந்து, பவுண்ட்னா இன்னொன்னோட சேர்ந்து நிக்கிறது. ஓகே, சோ இந்த ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் தனியாவும் பொருள் தரும். பவுண்ட் மார்ஃபிம்ஸோட சேர்ந்து நியூ மோர் அட்வான்ஸ்டு வேர்ட்ஸும் தரும். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் தனியாவும் பொருள் தரும். அதே சமயம் பவுண்ட் மார்ஃபிம்ஸ் இன்னொரு டைப் இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து நியூ அட்வான்ஸ்ட் வேர்ட்ஸும் வரும். ஓகே, இதுதான் ஃப்ரீ மார்ஃபிம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் பாருங்க. புக், ரன், குவிக், ஹாப்பி, டாக், இதெல்லாம் தனித்தனியாவே மீனிங் தரக்கூடிய ஒரு ஃப்ரீ மார்ஃபம். புக்குங்கிறது ஒரு ஸ்டாண்டலோன் நவுன், ரன்னுங்கிறது ஸ்டாண்டலோன் வேர்ப், குவிக்ங்கிறது ஸ்டாண்டலோன் அட்ஜெக்டிவ், ஹாப்பி கேன் ஃபங்க்ஷன் as a standalone adjective, dog can function as a standalone noun. ஸோ இதெல்லாம் தனியாவே பொருள் தருது. ஓகே, ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்த பொருளை இது எல்லாமே தனியாவே தரும். ரைட், now let us look at bound morphemes. So bound morphemes, what do bound morphemes do? Na bound morphemes cannot stand alone. இப்போ நம்ம free morphemes பார்த்தோம், it can stand alone, it can give meaning standing alone சொல்லி பார்த்துட்டோம். bound morphemes தனியா நின்னா பொருள் தராது. it cannot stand alone, அதால தனியா நிக்க முடியாது. they must be attached to other morphemes to convey meaning. இன்னொரு மார்ஃபிமோட, அதாவது ரூட் மார்ஃபிமோட சேர்ந்தாதான் இது மீனிங் தரும். ஓகே, so they include prefix, suffix and infixes. அப்போ bound morphemங்கிறது எது தெரியுமா? ப்ரீஃபிக்ஸா வரக்கூடிய வார்த்தைகள், சஃபிக்ஸா வரக்கூடிய வார்த்தைகள். அடுத்ததான் இன்ஃபிக்சஸ். இன்ஃபிக்சஸ்னா அதாவது ப்ரீஃபிக்ஸும் சஃபிக்ஸும் இல்லாம சில வார்த்தைகள் நடுவுலயே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாதர் இன்லான்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது வந்து ப்ளூரலா மாத்தணும் அப்படின்னா ஃபாதர்ஸ் இன்லா அப்படின்னு மாத்துவாங்க. அப்போ பின்னாடியும் எஸ் சேராது, முன்னாடியும் ப்ரீஃபிக்ஸும் வராது, பட் நடுவுல ஃபாதர் பக்கத்துல எஸ் சேரும். ஓகே, ஸோ இதுதான் இன்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல இந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா மீனிங்ஸை இது பண்றதுக்கு, இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதாவது வேர்ட்ஸோட அர்த்தங்களை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரேம் பண்ணுவோம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார்மேஷன்ல. ஓகே, ஸோ பவுண்ட் மார்ஃபிம்ஸ்ங்கிறது அதுதான். ப்ரீஃபிக்ஸா இருக்கலாம், அதே இதர் சஃபிக்ஸா இருக்கலாம், ஆனா அதே மாதிரி இன்ஃபிக்ஸாவும் இருக்கலாம். இதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பவுண்ட் மார்ஃபிம்ஸ்க்கான எக்ஸாம்பிள பார்க்க போறோம். எஸ், எஸ்ங்கிற ப்ளூரல் வந்து நிறைய இடத்துல நமக்கு தெரியும். எஸ் சேர்த்தா ப்ளூரல் ஆயிடும். அஸ் இன் புக்ஸ், புக்ஸ்ல வரக்கூடிய எஸ் வந்து என்னது உங்களுக்கு பவுண்ட் மார்ஃபிம். புக்குக்கு மட்டுமா? கேட்ஸ், டாக்ஸ், பென்ஸ், பென்சில்ஸ், டேபிள்ஸ், ஷேர்ஸ் இப்படின்னு எல்லா நவுனுக்கும் மோஸ்ட்லி எஸ் மட்டும் சேர்த்து எது பண்ணுவோம், நம்ம ப்ளூரல் ஆக்குற நிறைய நவுன்ஸ் இருக்கு. அடுத்ததா என்ன சேர்த்து இது ப்ளூரல் வேற என்ன மாதிரி ஆக்குவோம் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க பாஸ்ட் டென்ஸ்ல பாருங்க இஎஸ் சேர்த்தும் ஆக்குவோம், அதே மாதிரி இடி சேர்த்தும் ஆக்குவோம். ஓகே, இஎஸ் இஎஸ் சேர்த்து பாஸ்ட் டென்ஸ்ல இதெல்லாம் as in walked, I walked. ஓகே, he talked, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஈடி சேர்த்து அட்டாச்சஸ் டு வேர்ப்ஸ் டு இண்டிகேட் பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஈடி சேர்க்கிறப்போ என்ன பண்ணுது, வேர்போட ஈடி சேர்க்கிறப்போ பாஸ்ட் டென்ஸ் அது இண்டிகேட் பண்ணுது. ஒரு வார்த்தை ஒரு ஃப்ரீ மார்ஃபம் ஈடி சேர்த்தோன்னு பாஸ்ட் டென்ஸா மாறுது அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ அடுத்தது பாருங்க அன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அன்ஹாப்பி நான் சொன்னேன், அனேபிள்னு சொன்னேன், அன்கம்ஃபர்டபுள் சொன்னேன். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஎன் அப்படிங்கிற ஒரு ப்ரீஃபிக்ஸ் சேருது. இதுவும் ஒரு மார்ஃபிம் தான். ஹாப்பி ஒரு மார்ஃபம், அன் ஒரு மார்ஃபம், ரெண்டும் சேர்ந்து அன்ஹாப்பின்ற வேர்டை கொடுக்குது. இது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்தது பாருங்க யங், ஐஎன்ஜி சேர்த்தும் நிறைய வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி ரன்னு ஒரு
verb பார்த்தோம். அதோட ing RUNNING. ஓகே, ஸோ ரன்னிங் ING தான் இதை சேர்ந்ததா நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க ING சேர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷனை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு நடந்து கொண்டே இருக்கிற ஒரு ஆக்ஷன். ரன்னிங், பிளேன் இருக்கு, பிளேயிங், ஐஎன்ஜின்னு சேர்க்கிறோம், பிளேயிங். அப்போ ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா அது அங்க வந்துடுது. வேர்ப்ஸோட அட்டாச் ஆகி ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷன், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸை காமிக்கிறதுக்கு ஐஎன்ஜி நம்ம சேர்க்கிறோம். ஓகே, ஸோ இது ஒரு சஃபிக்ஸா இருக்கு. இது ப்ரீஃபிக்ஸ், இதுவும் சஃபிக்ஸ், இதுவும் சஃபிக்ஸ், இதுவும் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் நிறைய நம்ம ஆட் பண்ணுவோம். ப்ரீஃபிக்ஸஸை விட நிறைய சஃபிக்ஸஸ் ஆட் பண்ணுவோம். குவிக்கர், குவிக்லி இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணியும் நம்ம என்ன பண்ணுவோம், சஃபிக்ஸ் ஆட் பண்ணியும் இதெல்லாம் தான் ஆக்சுவலா நம்ம எதை படிச்சுட்டு இருக்கோம், பவுண்ட் மார்ஃபிம்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் பவுண்ட் மார்ஃபிம்ஸ். எஸ், இடி, யூஎன், ஐஎன்ஜி, ER, இப்போ PREன்னு போட்டு நிறைய ப்ரீஃபிக்ஸ் இருக்கும். ஓகே, ப்ரீன்னு போட்டு நிறைய வரும். போஸ்ட் கலோனியல், போஸ்ட் அப்படின்ற மாதிரி முன்னாடி வார்த்தை சேர்ந்து ப்ரீஃபிக்ஸா வரும். ஓகே, ஸோ அதெல்லாமே என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா பவுண்ட் மார்ஃபிம்ஸ். அதுக்கு தனியா மீனிங் தராது, இன்னொரு ஒரு மார்ஃபிம், அதாவது ரூட் வேர்டோட சேர்ந்தாதான் அதுக்கு பொருள் தரும். இப்போ ஃப்ரீ அண்ட் பவுண்ட் இன் ஒன் வேர்ட். இப்போ ஃப்ரீயும் பவுண்டும் சேர்ந்து ஒரே வார்த்தையில இருக்குமா அப்படின்னு சொல்லி இங்க பாக்குறோம் பாருங்க. இது அஃப்கோர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். The word independent has 3 morphemes. 3 morphemes உள்ள ஒரு இங்க இந்த டாபிக் மாத்திக்கலாம். இந்த டைட்டில் 3 morphemes in single word. ஓகே, இந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா 3 மார்ஃபிம்ஸ் இருக்கு. The word independent has 3 morphemes. ஓகே, இதுல பாருங்க ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கா, in இருக்கு. ஓகே, ரூட் வேர்ட் என்னது, டிபெண்ட், வேற கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ட்ங்கிறது ஒரு சஃபிக்ஸ். ஓகே, ஸோ இந்த வேர்ட்ல இண்டிபெண்ட் வேர்ட்ல ஒரு ப்ரீஃபிக்ஸ் இருக்கு, ஒரு ரூட் வேர்ட் இருக்கு, ஒரு சஃபிக்ஸ் இருக்கு. பட் ஒன்லி ஒன் ஆஃப் தெம் இஸ் அ ஃப்ரீ மார்ஃபம். இதுல எது ஃப்ரீ மார்ஃபம், டிபெண்ட் மட்டும்தான் ஃப்ரீ மார்ஃபம். ஓகே, டிபெண்ட் அலோன் இஸ் ஃப்ரீ மார்ஃபம். மற்ற ரெண்டும் இன்னும் என்ட்டும் என்ன மார்ஃபம், உங்களுக்கு பவுண்ட் மார்ஃபம். The other two are bound morphemes. You can use this free morphem by itself with no additions. அப்ப free morphem எப்படி யூஸ் பண்ணலாம், தனியா யூஸ் பண்ணலாம், additions இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். The other two morphemes is independent. அப்போ இது free morphem, இங்க dependங்கிறது independent morphem. ஆனா இன்னும் என்ட்டும் ரெண்டு என்ன மார்ஃபிம்ஸ், பவுண்ட் மார்ஃபிம்ஸ். ஓகே, இப்போ ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம இதுல ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக மார்ஃபிம்ஸ் அண்ட் சில்லபிள்ஸ், மார்ஃபிம்ஸ் வர்சஸ் சில்லபிள்ஸ்னு கொடுத்துருக்கேன். மார்ஃபிம்ஸ் ஆர் ஆஃபன் கன்ஃபியூஸ்ட் வித் சில்லபிள்ஸ் பிகாஸ் தே ஆர் யூஸ் டு பிரேக் அப் வேர்ட்ஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ். மார்ஃபிம்ஸ் சில்லபிள்ஸோட கம்பேர் பண்ணிக்கிறோம். சில்லபிள்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு வார்த்தை ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 3 சில்லபிள் இருக்கும். என்னென்ன சில்லபிள், அந்த சவுண்டை பிரேக் பண்ணுவோம். ஓகே, சவுண்ட் பிரேக் பண்ணா சில்லபிள், வேர்டை பிரேக் பண்ணா மார்ஃபிம். ஓகே, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மார்ஃபிம்ஸ்ல வேர்டை ஸ்மாலர் பார்ட்ஸா பிரிக்கலாம், சில்லபிள்ஸ்ல சவுண்டை பிரிக்கலாம். இப்போ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அந்த வார்த்தையில பியூட்டிஃபுல் அப்படின்னு பிரிக்கிறது தான் சில்லபிள்ஸை பிரிக்கிறது. ஓகே, however the two are not related. இப்போ மார்ஃபிம்ஸும் சில்லபிள்ஸும் ரிலேட் ஆனது கிடையாது. while morphemes are parts of words broken up by meaning. இப்போ மார்ஃபிம்ஸ்னா என்ன, வேர்ட்ஸ் பிரேக் பண்றது மார்ஃபிம்ஸ். சில்லபிள்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் broken up by sound. சில்லபிள்ஸ்ங்கிறது வேர்ட்ஸை சவுண்ட் வச்சு பிரேக்அப் பண்றது தான் syllables. Syllables are typically individual sounds in a word, almost always involving a vowel and usually with an additional consonant sound or two. அப்போ ஒரு syllable என்ன இருக்கும்னா ஒரு vowelம் ஒரு கான்ஸ்டன்ட்டும் இருக்கும், இல்லைன்னா ஒரு vowel sound மட்டும் இருக்கும். ஓகே, அப்படிதான் syllable பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the word doctor contains only one morpheme. டாக்டர்ன்ற வார்த்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு மார்ஃபிம் தான் இருக்கு. இதுல மார்ஃபிம்னு பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே கூட ரூட் வேர்டு, இதுதான் ரூட் வேர்ட், டாக்டர் தான். ஓகே, இதுல ஒரு மார்ஃபிம் தான் இருக்கு. ஆனா இதையே சில்லபிளா எடுத்தீங்கன்னா 2 இருக்கும். டாக் ஒரு சில்லபிள், டர் ஒரு சில்லபிள்.
doctor. Two syllables இருக்குன்னு அர்த்தம். It is a free morpheme that cannot be broken down into smaller meaningful parts, but it has two syllables. இப்போ இந்த டாக்டர்ன்ற இந்த வார்த்தைய மார்ஃபிம்ஸ் எத்தனை இருக்கு? சிங்கிள் மார்ஃபிம் தான் இருக்கு. ஆனா syllablesன்னு பார்த்தா two syllables. டாக் ஒரு syllable, turf ஒரு syllable. So morphemes வேற, syllables வேறன்னு புரியறதுக்காக தான் இந்த final paragraph. I hope you understood. இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. மார்ஃபாலஜி அப்படின்னா என்னன்னு தெரியும். மார்ஃபீம்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். மார்ஃபீம்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஃப்ரீ மார்ஃபம், bound morphem. So we have seen all these things in this class. Hope you like my class. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.